வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலாதாஸ் எழுதின மை கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ் இந்த போமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயம் படிக்கும் போதே நமக்கு நல்லா தெரியுது அவங்களுடைய பாட்டியை பற்றி தான் எழுதியிருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்களுடைய சின்ன வயசில் அவங்க அங்கே தான் இருந்தாங்க. அந்த இனிமையான நினைவுகளை வச்சு தான் இதை எழுதியிருக்காங்கன்னு. இதை கன்ஃபெஷனல் போய்ட்ரினா மனசுலேருந்து உண்மையை வெளியில் சொல்கிற ஒரு போய்ட்ரியாக எடுத்துக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய குழந்தை பருவத்தில் நான் என் பாட்டியோடு தான் இருந்தேன். அதுதான் என் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு பகுதியாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் திரும்பி வேணும், அந்த வாழ்க்கையை நான் திரும்பி வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது சொல்லும் போதே அவங்களுடைய பாட்டியோட இழப்பையும் அவங்க இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது, அவங்க இருக்கிற இடத்துல இல்லை. ஆனால் அந்த இடத்துல தான் அவங்க அவ்வளோ அன்பை அனுபவிச்சிருக்காங்க. அதுதான் அவங்களோட பாட்டி வீடு. அங்கே தான் அவங்களுடைய இளமை பருவத்தை அவங்க கழிச்சிருக்காங்க, அதாவது குழந்தை பருவம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என் பாட்டி இறந்துட்டாங்க, ஆனால் என் பாட்டி மட்டும் இறக்கல, அந்த வீடே இறந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எங்கள் பாட்டி தான் அந்த வீட்டோடைய உயிரே. அந்த உயிரே போயிட்டதுனால இப்போ அந்த வீடு ஒரு கலை இழந்து உயிரிழந்து இருக்குது. எங்கள் பாட்டிக்கிட்ட நிறைய புஸ்தகம் இருக்கும். அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்ததுனால அவங்க எனக்கு நிறைய கதைங்கள்லாம் படித்து காட்டுவாங்க. ஆனால் இப்போ அந்த வீட்டில் அந்த புஸ்தகங்கள்லாம் இருக்குது. படிக்கிறதுக்கு பாட்டியில் யார் இருக்காங்கன்னா, அந்த புஸ்தகம் சுற்றி பாம்புங்க தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே பாம்பெல்லாம் சுற்றிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும்? அதனால் அதை சொல்கிறாங்க. அதை நினச்சி பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீட்டில் இப்போ உயிரும் இல்லை, ஒரு வார்மத்துனா அன்பும் இல்லை அப்படின்றாங்க. எனக்கு திரும்பி என் பாட்டி வீட்டுக்கு போகணும். ஏன்னா குழந்த பருவத்துலேருந்தே அந்த வீடு தான் எனக்கு எல்லாமாவே இருந்தது. போய் அந்த ஜன்னல் கண்ணாடி இருக்குல்ல, அது வழியாக பார்க்கணும். ஆனால் அந்த ஜன்னல் கண்ணாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிளைண்ட் ஐஸ் ஆஃப் விண்டோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த ஜன்னல் வழியாக நீங்கள் உள்ளே பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா யாராவது இருந்தால் தான் உள்ளே ஏதாவது உயிர் இருக்கும். அதனால தான் பிளைண்ட் ஐஸ், நீ பார்த்தாலும் ஒன்று தான், பார்க்கலனாலும் ஒன்று தான். ஏன்னா உள்ளே நீங்கள் யாரை தேடி அவள் தேடுறது அவங்க பாட்டியை, அவங்க இல்லை இல்லையா? அதனால் அந்த கண்ணாடி வழியாக பார்த்தாலும் என் பாட்டியை பார்க்க முடியாதுன்றதான் சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய அசைவே இல்லாத காற்றோட சத்தம் எப்போ வரும்? காற்று அசைஞ்சால் தான் வரும். ஆனால் உள்ளே இருக்கிற காற்று அசையவே இல்லை. ஏன்னா அந்த வீடை முழுசாக மூடி இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற காற்றும் உள்ளே போல், உள்ளே இருக்கிற காற்று வெளியில் வரல. அதனால் உள்ளே இருக்கிற காற்று அசைவே இல்லாமல் அப்படியே இருக்குது. ஆனால் அசைவே இல்லாத அந்த காற்றாவது நான் கேட்க முடியுமான்னு என் காதை வச்சு நான் கேட்கணும் அப்படின்றாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் மனசும் இப்போ எங்கள் பாட்டி வீடு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது இருளில் இருக்குது, உள்ளேயும் எந்த காற்றுமே இல்லை, அதாவது எந்த சந்தோஷமும் இல்லை. ஆனால் என் பாட்டி வீடை பற்றி நான் சின்ன வயசை பற்றி நினச்சி பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ இனிமையாக இருக்குது மனசுக்குள்ளே அப்படின்றாங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என் பாட்டியோட வீடு இருளில் மூழ்கி இருக்குது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையே இப்போ ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்குது. அதனால் அப்போ ஒரு இருள்னால் அது ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது, பிடிக்காத ஒரு விஷயம், அதில் உயிரே இல்லாத விஷயம். ஆனால் என் பாட்டியோட வீட்டில் இருக்கிற இருளையாவது கொண்டு இங்கே நான் வச்சுக்கிட்டேன்னா இப்போ இருக்கக்கூடிய என்னோடய வாழ்க்கையில் அது ஒரு அமைதியை தரும், ஒரு ஆறுதலை தரும் அப்படின்றாங்க. கடைசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பாட்டியோட வீட்டோட நினைவுகள்லாம் என் மனசில் இருக்குது, அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ என் பாட்டி இல்லாததுனால யார்கிட்டயோ எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது, ஆனால் நான் அன்புக்காக ஏங்குறேன், பிச்சை எடுக்கிற அன்புக்காக. அதாவது எனக்கு என் பாட்டி என் மேலே காமிச்ச அன்பை நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அன்பாக என்கிட்ட யாராக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒரு பகுதி அன்பாவது எனக்கு கிடைக்காதான்னு நினச்சி நான் ஒருத்தவங்ககிட்டையும் பிச்சை எடுத்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி முடிச்சிருக்காங்கன்னா, எனக்கு அன்பு வேணும், கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குது, ஆனால் இருந்த அன்பு என்னை விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். There is a house now far away where once I received love. That woman died. The house withdrew into silence. Snakes moved among books. I was then too young to read, and my blood turned cold like the moon.
How often I think of going there to peer through blind eyes of windows or just listen to the frozen air. Or in wild despair, pick an armful of darkness to bring it here to lie behind my bedroom door like a brooding dog. You cannot believe, darling, can you, that I lived in such a house and was proud and loud. I who have lost my way and beg now at strangers' doors to receive love, at least in small change. இதுதான் அவங்க எழுதியிருக்கிறது. ரொம்ப எளிமையாகவும் ஆழ் மனசுலேருந்து அவங்க எழுதியிருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.